அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எங்க சப்போர்ட், எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்னோட ஆக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸுக்கு இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 21 21 சண்டே மார்னிங் 11 AM தூங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாராவது கேட்டிங்களோ உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 month அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே கிளாஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பொசிஷன் கிளாஸ் இடையில இருக்கும். பொசிஷன் கிளாஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு பொசிஷனாக எடுத்து பண்ணுறது, ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அது வருஷத்துக்கே 2 கிளாஸ் தான் எடுக்கிறேன். அது ஆகஸ்ட்டில் இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம 11 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தினமும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தான். அதை வைத்து நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சும்மா அடிஷ்னல் டூல். நீங்கள் சிந்திக்கணும், மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். யாரும் யூடியூப்லோ, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, எனி பப்ளிக் டொமைன், வாட்ஸ்அப், டெலிகிராம் எதில் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் இவ்வளோ கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. ஹியூஜ் கான்ட்ராக்ட் இன்னும் பையில் இருக்காங்க. நேற்று ஒரு 58,000 செல்லு கொடுத்துருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் ஒரு டீசெண்டான ஒரு இதில் செல்லுன்னு இருக்காங்க. ஆனால் நேற்று அவங்க பைக் சேஞ்ச் ஆகிருக்காங்க. எஃப்ஐடி அது எப்பவுமே இதாக தான் இருக்கும். இவங்க 2 பேருக்கு தான் போட்டி நடக்கும். ரீட்டைல் ட்ரேடர்ன்றது நாம ப்ரோ ட்ரேடர் அழகாக அவங்க நம்மகிட்ட இருந்து எடுத்து ட்ரேட் பண்ணுவோம். நம்ம இந்த ஸ்லைடை எவ்வளோ நாள் இங்கே வந்து இவங்க செல்லிங்க்கு மாறினா இங்கே இவங்க பையிங்க்கு மாறுவாங்க. அப்போ தான் மார்க்கெட் ஏறும். இல்லைனா அது இறங்குறது தான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் டூல். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மேக்ஸ் லைவ்ல இது முடிஞ்சு போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. ஓகேங்களா? லைவ்ல மாறிடுமா காட்டுங்க. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவோம். ஒரு சைக்கிளுக்கு நான் ஒரு வேல்யூ தினமும் கொடுக்குறேன்னா ட்ரெண்டுக்காக மட்டும்தான். அந்த ட்ரெண்டும் இன்னொரு வேலையில போய் சேஞ்ச் ஆகுன்றதும் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஓகேங்களா? இன்னைக்கு 23,200 புட்டு 148 rupees 148 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கும் 148 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட்டை தான் சொல்றேன், நிஃப்டி 50 இண்டெக்ஸை இதை வந்து நான் இது வந்து ஒரு டைரக்ஷனுக்காக தான். சரி, அதே 148 மேலே போனாலும் ஒரு வேலையில் அவர் திரும்பி ஆகணும் ரூல் இல்லை, அதுக்கு மேலே கண்டினியூ அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அந்த இடத்துல அடுத்த புள்ளி டிசைட் பண்ணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அடுத்த அதே டைரக்ஷன் போகணும். அது போல 1000 பாயிண்ட் இறங்கினாலும் இப்படி இறங்க எங்க வேல்யூஸ் இருக்கு. அதே போல ஏறினாலும் 1000 பாயிண்ட் இப்படி ஏறும். எல்லாமே மேக்ஸ். அப்புறம் இவர் 148 மேலதான் இருக்காரா கீழே தான் இருக்காரா அது லைனை போட்டு பார்க்கறதுல அதுல ஒரு மேக்ஸ் இருக்கு. ஃபால்ஸா கூட சில டைம் நம்மளை ஏமாத்துவாங்க ட்ராப் பண்ணி. அதையும் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். நம்ம அனைத்துமே மேக்ஸ். நம்ம ஒரு பேட்டர்னோ, ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஓப்பன் நியூஸ் என்ன வருதுன்னு தெரியாது. ஆனா நம்மளால மேக்ஸ் பிஃபோர் கால்குலேஷன், மார்க்கெட்டுக்கு முன்னாடியே எல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியாக நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்கணும். லைவ்ல எங்கே என்ட்ரி பிளேஸ் வருது எங்கன்னு பார்த்து என்ட்ரி எடுக்கிறது மட்டும்தான் வேலை. எங்கே என்ட்ரி எடுக்கணும், என்ன டார்கெட், எல்லாமே அது இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் யாரும் சொல்கிறதையும் நம்பாதீங்க. தயவு செய்து படித்து ஆராய்ந்து அது போல ட்ரேட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.